நவம்பர் 18. புனித பேதுரு, புனித பவுல் பேராலயங்கள் அர்ப்பணிப்பு. தாய் திருச்சபை ரோமையில் அமைந்திருக்கும் உயர் பேராலயங்களான புனித பேதுரு, புனித பவுல் ஆலயங்களின் அர்ப்பணிப்பு பெருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. புனித பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியாக மரித்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் திருத்தந்தை கிளீட்ரஸ் சிறிய நினைவு மண்டபத்தினை முதலில் கட்டி எழுப்ப புனித பேதுருவின் புனித பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டது. கிபி 319 ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் புனித பேதுருவின் கல்லறையின் மீது ஓர் ஆலயம் கட்டி எழுப்ப திருத்தந்தை 2ஆம் ஜூலியஸ் கிபி 1506 ஆண்டு ஏப்ரல் 18ஆம் நாள் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்ட கட்டி எழுப்பப்பட்ட பேராலயத்தினை திருத்தந்தை 8ஆம் அர்பன் கிபி 1626 ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் புனிதப்படுத்தி புனித பேதுருவிற்கு அர்ப்பணித்தார். புனித பேதுரு சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியான இடத்திலிருந்து 7 கல் தொலைவிலுள்ள ஓஸ்தியா பாதையில் சால்வியன் எனப்படும் இடத்தில் புனித பவுல் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் திருத்தந்தை கிளீட்ரஸ் நினைவு மண்டபத்தினை கட்டி எழுப்பினார். கிபி 324 ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் புனித பவுலின் கல்லறையின் மீது பேராலயம் கட்டி எழுப்பி புனித பவுலுக்கு அர்ப்பணிக்க அப்பேராலயம் கிபி 1823 ஆண்டு தீக்கிரையானது. புனித பவுலின் பேராலயத்தினை புதுப்பிப்பதற்கு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் நிதி உதவி செய்ய இப்பேராலயத்தினை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட பேராலயமானது திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்களால் கிபி 1854 ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் புதுப்பிக்கப்பட்டு புனித பவுலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புனித பேதுரு, புனித பவுல் உயர் பேராலயங்களின் அர்ப்பணிப்பு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித பேதுரு, புனித பவுலின் மறைபணிகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.